இப்போ இந்த ரீரிலீஸ் செய்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால அடுத்தடுத்து என்ன படத்தை ரீரிலீஸ் பண்ணா நீங்கள் தியேட்டரில் போய் குத்த வச்சு உட்காந்து பார்ப்பிய அப்படின்னு கேட்டோம். மலம் வரிசையாக அடுக்குதாவ. ஒரு ரமணா மாதிரி ஒரு நல்ல படமாக வந்தால் மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். முதல்வன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட ரீரிலீஸ் தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம். மௌனராகம் படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். படம் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மியூசிக்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு. மெர்சல் படம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால ரொம்ப நல்லா இருக்கும். குடியிருந்த கோயில், தமிழ்நாடு, அடுத்தால விஜய் படம் வந்து அந்த வசீகரான ஒரு படம் உண்டு, திருவிளையாடல் படம், கந்தன் கர்ணை. அஜித் படமாவது சிம்பு படமாவது ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ வந்து பழைய படங்கள்லாம் பார்க்குறதே கிடையாது. புதிய படங்களை தான் பார்க்குறாங்க. அது சண்டை வன்முறைகள் நிறைந்ததாக இருக்குது. முதல் மரியாதையில் அது குடும்ப கதை நல்லா இருக்கும், அதையும் போட மாட்டேங்கிறாங்க. சிவகாசி படமும் நல்லா இருக்கும், அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்ட் படமாக ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும். எம்ஜிஆர் படம் மாதிரி 1000ல் ஒரு படம் மாதிரி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சின்ன கவுண்டர் வந்தால் நல்லா இருக்கும். நாயகன் வந்துச்சுன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்க, பழைய எங்களை மாதிரி உள்ள ஏஜில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க. இளையராஜாவுடைய இசை, பேக்ரவுண்ட் இசை, மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். கடலோர கேள்வி வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படம். கொடியிலே மல்லிகைப்பூ அந்த பாட்டை தான் எங்கள் பிள்ளைங்க, நான் எப்பயுமே அந்த பாட்டு தான் பாடிட்டு இருப்பேன். சிவாஜி படங்களில் தான் நான் அதிகமாக விரும்பி பார்ப்பேன். சிந்து பைரவி அதில் உள்ள பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.